இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருபா. உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்குள் போலீசார் நுழைந்திருக்கின்றனர். அங்கு என்ன நிலவரம்? ரூபி வணக்கம். தாவேக ஆர்ப்பாட்ட அறிவிப்பு மற்றும் உதயநிதியின் சர்ச்சை பேச்சை தொடர்ந்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது முதலமைச்சர் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக குற்றம் சாட்டியிருந்தார். பேசிய சர்ச்சையுள்ளாகியது. குறிப்பாக நடிகையை குறிப்பிட்டு அவர் முதலமைச்சரை பேசியது பெரும் விமர்சனத்துக்குள்ளான நிலையில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் எழுந்தது. குறிப்பாக தாவேக சார்பில் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருந்தார். அதே போல தஞ்சையில் தாவேக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் மீது போலீசில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதே போல மகளிர் ஆணையத்திலும் தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் என ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல இன்று நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு காவல் ஆணையர் தலைமையில் சென்ற போலீசார் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்காக அங்கு வீட்டின் அருகே சுற்றி பாதுகாப்பில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறை தரப்பிடம் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அதே போல உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு திமுக தொண்டர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் மனைவியான கிருத்திகாவும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அதே போல அந்த இடத்தில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் காவல்துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இதனால் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் வந்தவுடன் முன்னாள் அமைச்சர் KN நேருவும் அங்கு சென்றிருந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அராஜகம் செய்கிறார்கள் என்றும் அடக்குமுறை உச்சகட்டத்தில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவரது வீடு அமைந்திருக்கும் பகுதியில் தடுப்புகள் அமைத்து திமுகவினர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக திமுக முன்னாள் அமைச்சர் TRP ராஜா ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது செய்ய போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீதான அரசியல் உள்நோக்கம் கொண்ட அவதூறு செய்திகள், டெல்டா விவசாயிகளின் பிரச்சனையில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் சட்டமன்றத்திற்கு வந்து கடினமான கேள்விகளை கேட்பதை தாவேக அரசு விரும்பவில்லை, அதனால்தான் இப்படி சர்ச்சையை உருவாக்குகிறார்கள் என TRP ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக தஞ்சையில் தாவேக சார்பில் அளிக்கப்பட்டிருந்த புகாரின் பேரில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே போல உதயநிதியின் கைது நடவடிக்கைக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என காவல்துறையும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். கைது செய்யாமல் செல்ல மாட்டோம் என்பதும் காவல்துறை திட்டவட்டமாக இருப்பதாக தெரிகிறது. சட்டப்படி கைது செய்து தஞ்சை அழைத்து செல்ல உள்ளோம் என்றும் சென்னை தெற்கு இணை ஆணையரான விஜயகுமார் கூறியிருக்கிறார். இதனால் அந்த நீலாங்கரை இல்லத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இன்று உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டால் நாளை பட்ஜெட் தாக்கல் நிலைமை என்னவாக இருக்கும், திமுக சார்பில் இது போன்ற விவாதங்கள் முன்வைக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல திமுகவினர் உதயநிதியை கைது செய்வதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் உதயநிதி கைது செய்யப்பட்டால் ஒரு பெரும் பிரச்சனை உருவாகும் என்ற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. இதனால் நீலாங்கரை இல்லத்தில் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு பரபரப்பான சூழல் இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தஞ்சையில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெண்கள் குறித்து அவர் கண்ணியமற்ற வகையில் பேசியிருப்பதாக தாவேக புகார் அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் அவர் மீது 6 பிரிவுகளில் போலீசார் வழக்குப்பதிவு செய்திருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே அவரை கைது செய்வதற்கு தற்போது சென்னை வந்து நீலாங்கரை இல்லத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அங்கு மட்டும் துணை ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல உதயநிதியை கைது செய்யும் அந்த செய்தி அறிந்தும் திமுக தொண்டர்களும் அங்கு பரபரப்பாக இருப்பதை காண முடிகிறது. குறிப்பாக ஒரு மோதல் போக்கும் காவல்துறையுடன் அவர்கள் ஒரு மோதல் போக்கு கடைபிடித்து வருவதையும் பார்க்க முடிகிறது. உதயநிதியை கைது செய்வதற்கு தொடர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலானது திமுக தரப்பிலிருந்து எழுந்து வருகிறது. அதே போல அங்கு மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் அங்கு குவிக்க வந்திருக்கிறார்கள். குறிப்பாக KN நேரு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர்
உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அங்கு அவர் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிகிறது. அதே போல கிருத்திகா உதயநிதி அவர்களும் அங்கிருக்கிறார். அவரும் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் நிலவுகிறது. அதே போல தாவேக சார்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தாவேக ஆட்சி அமர்ந்தது முதல் திமுக எம்எல்ஏவான மார்க்கண்டேயன், அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தற்போது முன்ஜாமீன் கிடைத்திருக்கும் நிலையில் அடுத்த தலைவராக, குறிப்பாக திமுகவில் ஒரு முக்கிய தலைவராக இருந்து வரும் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்து வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல தாவேக தரப்பிலும் ஒரு பெரும் குற்றச்சாட்டை உதயநிதி மேல் வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. பெண்கள் குறித்து அவர் மிகுந்த அவதூறான வகையில் பேசி வருவதாகவும், திமுகவினர் தொடர்ந்து பெண்கள் பற்றி அவதூறாக பேசுவது மட்டுமே அவர்களது வாடிக்கையாக இருப்பதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக பாஜகவின் மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அதே போல தாவேக தரப்பில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கீர்த்தனா போன்ற அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். முன்னதாக திரு நாராயணன் திருப்பதியும் கூட உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது போலீசார் அவரது வீட்டில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் சில நேரத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதற்கேற்றபடியாகவே போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைவர்கள் அங்கு பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கூட உதயநிதியை கைது செய்வதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருவதை பார்க்க முடிகிறது. அதே போல அவர்கள் வழக்கறிஞர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காவல்துறையிடம் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல உதயநிதிக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் காவல்துறை தரப்பிடம் சொன்னதாக தெரிகிறது. ஆனால் உதயநிதியை கைது செய்யாமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்பதில் காவல்துறை தீவிரமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இங்கு கைது செய்யப்பட்டு அவர் நேராக தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படுவார் என்றும் காவல்துறை திமுக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இதே போல உதயநிதி கைது செய்யப்படுவார் என்ற தகவல் கிடைத்தவுடன் திமுக தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தொண்டர்களும் அங்கு குவிந்து போலீசாருடன் பேச்சுவார்த்தை மற்றும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து நீலாங்கரை இல்லத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. நேற்றைய கூட்டத்தில் உதயநிதி பேசும்போது முதலமைச்சர் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக சில அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. தொடர்ந்து திமுகவினர் பெண்களை பற்றி அவதூறாக பேசுவதாக கூறப்பட்டது. குறிப்பாக நடிகையை பற்றி தொடர்ந்து திமுகவினர் அவதூறாக பேசுவதாக தாவேக தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் முதலமைச்சரை விமர்சிக்கும் விதமாக கடுமையாக பேசியிருந்தார்கள். அதன் தொடர் நடவடிக்கையாக காவல்துறையால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது முன்ஜாமீன் பெற்றிருந்தார்கள். அதன் அடுத்த கட்டமாக தற்போது உதயநிதி ஸ்டாலின் போலீசாரால் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. தொடர்ந்து நீலாங்கரை இல்லத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திமுக முறையீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதியை கைது செய்வதை தடுக்கும் விதமாக திமுக தரப்பிலிருந்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது நீலாங்கரை இல்லத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கில் உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் முறையீடு செய்யப்பட்டதாக தெரிகிறது. அதே போல இன்று பிற்பகல் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி கூறியிருக்கிறார். உதயநிதியை கைது செய்ய போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் இந்த அதே வேளையில் தற்போது திமுக சார்பில் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அங்கு திமுக வழக்கறிஞர்கள் சென்று முறையீடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது செய்ய தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் இந்த முறையீடானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பிற்பகலில் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதி கூறியிருக்கும் நிலையில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உதயநிதி கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கும் நிலையில் உடனடியாக திமுக தரப்பில் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். பிற்பகலில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் நீதிபதி என்ன விதமான தீர்ப்பை வழங்குவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. உதயநிதியை கைது செய்ய தடை விதிக்கப்படலாமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதில் தீவிரம் காட்டுவதாக சொல்லப்படும் நிலையில் இந்த வழக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் நீதிபதியின் உத்தரவு என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விவகாரமானது தற்போது சர்ச்சைக்குள்ளாகி வருவதை பார்க்க முடிகிறது ரோஹி.